என்னங்க, எங்க அப்பா அம்மா போட்டோவை எப்ப கொண்டு வந்து மாட்டினீங்க? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ம், எப்படிங்க சந்தோஷம் இல்லாம இருக்கும்? இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருந்தவங்கள இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா வச்சு பார்க்கும்போது மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வருதுங்க. எனக்கு அப்பா அம்மானா அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கு நானா அவ்வளோ உயிர். என்னோட துரதிர்ஷ்டம், இவங்க 2 பேருமே இப்ப என் கூட இல்ல. ஆயிரம் தான் நம்மளை சுத்தி அன்பு காட்டுற உறவுகள் இருந்தாலும் அது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறது போல வருமா? ஆனா இப்போ அவங்க என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுக்குங்க நன்றி எல்லாம் சொல்லி பிரிச்சு பாக்குறீங்க? உங்களுக்கு இவங்க அப்பா அம்மானா எனக்கு அத்தை மாமா. உங்களுக்கு ஒரு கணவனாவும் அவங்களுக்கு ஒரு மருமகனாவும் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கேன். இனிமே இவங்க எப்பவும் உங்க கூட தான் இருப்பாங்க. அத்தை மாமாவோட ஆசீர்வாதத்தால இனிமே நம்ம வாழ்க்கை இன்னும் அழகா மாறப்போகுது. நீங்க வேணா பாருங்க. அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா உங்களை தான் பார்த்திருக்காரு. உங்ககிட்ட தான் கடைசியா பேசியிருக்காரு. இதை நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்க்குதுங்க. ஏதோ சினிமால வர மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் அப்படின்னு நடந்திருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுள் ஒரு பெரிய கணக்கு போட்டு வச்சிருக்காருன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கூடி சீக்கிரமே தெரிய வரும். மாமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருக்காருன்னா அவர் மனசுல உங்களை பெரிய ஆளாக்கி பார்க்கணுன்ற ஆசை கண்டிப்பா இருக்கும்ல. ஒரு போலீஸாவோ இல்ல ஒரு கலெக்டராவோ இல்ல ஒரு ஐபிஎஸ்ஸாவோ உங்களை உருவாக்கணுங்கிற கனவு அவருக்குள்ள இருந்திருக்கும்ல. ஐயோ ஏங்க அழாதீங்க. சாரிங்க, உங்க அப்பா அம்மா பத்தி பேசணும்னு நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருங்க இருங்க, இந்தாங்க, இது உங்க அண்ணன் கோயில தாம்பலம் கொடுத்தாரு. இதுல என்ன வச்சு கொடுத்துருக்காருன்னு தெரியல. சைஸை பார்த்தா அநேகமா தேங்காவும் பழமும் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு டவுட்டு? நீங்களே பிரிச்சு பாருங்க. அதுவும் சரிதான். ஏங்க செல்வம் சொல்லு. ஐயோ அப்படியா? சரி நான் வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். கொஞ்சம் சமாளி. என்ன? யாருங்க? என்ன ஆச்சு? செல்வம் தாங்க. கடையில ஏதோ நிறைய வேலை இருக்கா. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி. இதுல என்ன இருக்கு நீங்களே பாருங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க ஏங்க என்ன? நான் உங்களை ஒண்ணு கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். என்னடி சொல்லு. நமக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இருக்குமா இல்ல பெண் குழந்தையா இருக்குமா? சொல்லுங்க. இத பாரு, நமக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் அது நம்ம குழந்தை. அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் தான் ஆசையா இருக்கு. அது நாம முடிவு பண்ற விஷயம் இல்ல, ஆண்டவ முடிவு பண்ற விஷயம். அத ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவாருன்னா நான் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒண்ணுத்துல ஆணுன்னு எழுதிருக்கேன், இன்னொன்னுத்துல பெண்ணுன்னு எழுதிருக்கேன்.
சாமியே வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லட்டும். கடவுளே, எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும். அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். பெண்ணுன்னு வந்திருக்குங்க. போதுமா? அதான் கடவுளே சொல்லிட்டாருல, கண்டிப்பா மகாலட்சுமி தான் பிறக்க போறா. வந்து பேசாம படு. ஏங்க, இல்லங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கணும். ஒரு ஆண் குழந்தைய பெத்து அத்தை கிட்ட கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏய், அது ஓன் நினைப்படி. எங்க அம்மா அப்படிலாம் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க. அவங்க கையில ஒரு பேரனோ பேத்தியோ கொஞ்சி விளையாடுறதுக்கு வேணும், அவ்வளவுதான் அவங்களோட ஆசை. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல யாரோ ஒருத்தர் தன் அண்ணனோட குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறந்ததுக்கு பதிலா ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கலாம்னு சொன்னதுக்கே சந்தியா நீ அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தல. ஒரு குழந்தைக்கு தாயாகணும் தான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. குறிப்பா ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகணும்லாம் எந்த பொண்ணும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டா அவங்க தாய்மை அடையிறதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படிலாம் எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமக்கிறவங்களுக்கு தான் ஆசைப்படுற குழந்தையா இருக்கணும்னு நினைக்கிறதுல உரிமை இல்லையா? என்னங்க நியாயம் இது? ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்ல, அடம் பிடிக்கிறதான் தப்பு. பிறக்கிறதுக்கு முன்னாடி வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் சட்டப்படி தப்பு. அது எப்படிங்க? எனக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது சட்ட விரோதமும் பாவமா ஆகுமா? நான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் எடுத்து தெரிஞ்சுக்க தான் போறேன். நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லுங்க. உன்னை படைச்ச கடவுளே வந்து சொன்னாலும் சத்தியமா நீ எல்லாம் ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்டேன். எக்கேடோ கெட்டு போ. நீ இதை போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே தூக்கி ஜெயில போடுவாங்க. உள்ள உட்காந்து களி தின்னாதான் உனக்கு புத்தி வரும். மனுஷனை நிம்மதியாவே விடுறதில்ல. என்னது ஜெயிலா? ஆத்தி, இவர் உண்மையா சொல்றாரா இல்ல நம்மள பயம்படுத்த போய் சொல்றாரான்னு தெரியலையே. என்னமோ ஆம்பளை புள்ள பிறந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பறவைக்கிட்ட நம்ம மாமியாரா அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சா இப்படி பெண் குழந்தை தான் பிறக்கும் நம்ம ஆசையில மண்ணள்ளி போட்டுருச்சேன் அந்த கடவுள். அழாத பாப்பா. ஓ சரி சரி. ஓ ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியா போச்சுல ஜனனி? ஆமாங்க, இதுவே நம்ம யுஎஸ்ல இருந்திருந்தா தனியா இருந்திருப்போம். ஏதோ இங்க வந்ததால எல்லாரும் இருந்ததால கலகலன்னு போச்சு. நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான். நான் அதை நினைச்சுதான் முடிவு எடுத்தேன் ஜனனி. சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. படுத்துக்கிறியா? படுத்துக்கோ. ஜனனி, என்ன தேடிட்டு இருக்க? ஏங்க, ஃபங்க்ஷன்ல பாப்பாவை வாழ்த்தி சண்டே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சால, அதுதாங்க தேடுறேன். கிஃப்ட் கிட்டயும் பார்த்துட்டேன், தொட்டிலையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லையே. அதுவா? அது நீ உட்கார, நான் சொல்றேன். எங்கெங்க போயிருக்கோம் அது? அது அங்க இருக்காரு ஜனனி. ஏன், என்னங்க சொல்றீங்க? அத நான் உரியவங்க கிட்ட சேர்த்துட்டேன். எனக்கு புரியல. அப்போ அந்த சீட் எடுத்து படிச்சா சந்தியாவுக்கு போலீஸ் ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல? கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதனால தான் நான் அவர்கிட்ட போய் சேர்த்தேன். ஆனா இந்த விஷயம் சந்தியாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா சரவணன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவரே போய் கேட்டுருவாரு. சந்தியா அவளா போய் சரவணன் கிட்ட தனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு இந்த காலத்துல போய் சொல்லவே போறதில்ல. அவதான் தன்னோட போலீஸ் ஆசைய நம்ம குழந்தைகிட்ட கொண்டு வராளே, அவ எப்படி சொல்லுவா? அந்த வகையில நீங்க செஞ்சது சரிதான். ஆனா என்ன ஜனனி, சரவணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. எல்லாத்தையும் சரவணன் பார்த்துப்பாரு. நீயே பாக்குறல்ல அவர் எந்த அளவுக்கு சந்தியா மேல அக்கறையோட இருக்காருன்னு. நிச்சயம் அவரே முன்னாடி நின்னு சந்தியாவை போலீஸ் ஆபீசர் ஆக்குவாரு பாரு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கதாங்க செய்யுது. சரி பரவாயில்ல,
நீங்க செஞ்ச வரைக்கும் இதுதாங்க கரெக்ட். இல்லனா சந்தியா எந்த காலத்துலயும் இத பத்தி அவர்கிட்ட சொல்லவே மாட்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. சந்தியா போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறது உறுதி. இன்னைக்கு நம்ம சந்தியாவோட அண்ணன் குழந்தை ஃபங்க்ஷன் நல்லா நடந்துச்சுல? ஆமாங்க, ரொம்ப நல்லா நடந்துச்சு. வந்திருந்தவங்க எல்லாருமே குழந்தைய தூக்குறதுமா கொஞ்சறதுமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆமா, நம்ம பேர பிள்ளைக்கும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம உறவுக்காரங்க எல்லாரையும் வர வச்சு பெரிய தொட்டில் கட்டி கோலாகலமா பேர் சூட்டுற விழா கொண்டாடணும் சிவகாமி. கண்டிப்பாங்க, என் மனசுலயும் அந்த எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆ, கூடிய சீக்கிரம் ஒரு அழகான பேத்தியோ இல்ல பேரனையோ நம்ம கையில அர்ச்சனாவோ இல்ல சந்தியாவோ பெத்து கொடுத்துட்டா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்னங்க இருக்கு? அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல இருந்து குழந்தையோட பிறந்த நாளை கொண்டாடுற வரைக்கும் ஒவ்வொன்னத்தையும் நாமளே பார்த்து பார்த்து செய்யலாம். கண்டிப்பா. என்னடா இன்னைக்கு இவ்ளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க? கடையில நிறைய வேலை இருந்துச்சா? ஆமாம்மா, இன்னைக்கு சீக்கிரம் கடையில இருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் செல்வம் ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, ஓ. நீங்க உடனே வாங்கன்னு சொன்னா, அதான் போய் பார்த்து பேசிட்டு வந்து கடையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர. சரிப்பா, நீ போய் கை கால்லாம் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, நான் செல்வத்துக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். அவன் பசிக்கலன்னா அவன் சாப்பிடல, அதான் நானே சாப்பிட்டேன். என்னடா கையில? புடவைப்பா. நானும் சந்தியாவுக்கு ரொம்ப நாளா ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நாளைக்கு வேற பாராட்டு விழா நடக்குது இல்லை, அதான் அவங்களுக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். நம்ம செந்தில் கடையில தான். ஓ, இந்தாங்க பாருங்க. காட்டு. இந்தாங்க. இந்தா. நல்லா இருக்குடா சரவணா. சந்தியா வேலை தானே இந்த பாராட்டு விழாவே நடக்குது. அதுக்காக அவளுக்கு இந்த பரிசை கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான். புடி, உள்ள அவ உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா. போ. சரி, போடா போடா சீக்கிரம். உள்ள போறோமா? போடா போடா. அப்பா, ஏங்க அம்மா. இப்பதான் வரீங்களா? ஆமாங்க. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறவாங்க. இல்ல 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 வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிட்டீங்களா? நம்ம கடையிலே சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடக்க போகுது. அதுவும் நம்ம ஏரியால நம்மள சுத்தி இருக்கிற ஜனங்க முன்னாடி நடக்க போகுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வயசுல பெரியவங்க, குட்டி குட்டி பசங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே உங்களோட பேச்சை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நீங்க மேடையில மைக் முன்னாடி நின்னு பேசுறத அவங்க ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ம், எப்படி பேசணும், என்ன பேசணும்னு ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்களா? ம், ம். எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைங்க. நான் போட்டியில கலந்துக்கிட்டதே உங்களால தான். நீங்க சொன்ன வார்த்தை தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. உள்ளூருக்கு ஸ்வீட்டு கடைக்காரனா தெரிஞ்ச என்ன இந்த உலகத்துக்கே காட்டிட்டீங்க. அதெல்லாம் உங்க ஐடியாவால தாங்க நடந்துச்சு. அதனால நான் என்ன பேசணும்னு நீங்களே சொல்லிடுங்களேன், அதை நான் அப்படியே போய் பேசிடுறேன். அதுவும் இல்லாம இந்த பரிசெல்லாம் வாங்குறதுக்கு கூட மேடையில கூச்சமே இல்லாம ஒரு மாதிரி போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா இந்த மைக்கு முன்னாடி பேசணும்னா உடம்பெல்லாம் உதறுதுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களே நல்லா பக்குவமா எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை அப்படியே பார்த்து படிச்சு பேசி கைத்தட்டல் வாங்கிடுவேன். புரியுது, இது கொஞ்சம் அல்பமான விஷயம்தான், வேற வழி இல்லை. நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்றேன்? சரி சரி, நானே எழுதி கொடுக்கறேன், நீங்க அதை பேசினாலே போதும். இது உங்களோட வெற்றிக்காக நடக்கிற ஒரு பாராட்டு விழா. உங்களோட உழைப்புக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய அங்கீகாரம். இங்க நீங்க பேசுற பேச்சு நிறைய இளைஞர்களுக்கும் வாழ்க்கையில நாமளும் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்.
ஒரு சாமானியன் நினைச்சா ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அடைய முடியும்னு அவங்களுக்கு தோணணும். என்னங்க இவ்வளவு சூப்பரா பேசுறீங்க? இது போதுமே, இத பேசினாலே நீங்க- போதுமே. ஷோ, பேசாம எனக்கு பதிலா நீங்களே போய் பேசிடுறீங்களே. இது உங்களோட பாராட்டு விழா, நீங்க தான் பேசணும். நான் வேணா எழுதி தரட்டுமா? ஆ ஆ சரி. சரிங்க, நான் போய் பேப்பர் பேன் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க காஃபி. ஏங்க இந்த காப்பிலாம் இருக்கட்டுங்க. நான் நேத்து ஒரு காப்பி கேட்டேனே, அதை ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன காஃபி? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? நான் மேடையில் என்ன பேசணும்னு சொல்லி எழுதி கொடுக்க சொன்னேன். அதை கேட்குறேன். ஓ, அதுவா? அத நான் நேத்து நைட்டே எழுதி முடிச்சிட்டேங்க. ஃபுல்லா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை பார்த்தேன். நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? அதான் உங்களை எழுப்ப வேண்டாமேன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை குடிங்க. இத படிச்சு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே? எப்படி இருக்குன்னு படிச்சாதான் தெரியுமா? அதெல்லாம் நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. நான் நேரா மேடையில படிச்சுக்கிறேன். ஓ, அப்பதான் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும். இந்த சர்ப்ரைஸா நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. ஏங்க எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுதானுங்க. எப்படியும் நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. இத பேசி பல பேர்கிட்ட பாராட்டு வாங்க போறேன். உங்க திறமைக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுங்க. ஐயோ, எனக்கு அப்படியே புல் அரிக்குது. போதும். இன்னைக்கு பாராட்டு விழா உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. சும்மா ஒரு ஐடியாக்காக தான் சொல்றேன். இது முன்னாடி ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் அங்கேயே போய் படிச்சுக்கிறேன். எனக்கு சொந்தமா மேடையில பேச வராதே தவிர இந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து அப்படியே சூப்பரா காப்பி அடிப்பேன். நீங்களே நேரில் வந்து பார்க்க தானே போறீங்க. ஆனா இன்னைக்கு இந்த பாராட்டு விழா நடக்கிறதுக்கு மெயின் காரணமே நீங்க தான். அதை நீங்க மறுத்தாலும் அதான் நிஜம். ஒரு மனைவியா நீங்க எனக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது பத்தவே பத்தாதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு சின்னதா ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கு. பரிசா? என்னது அது? இத புடிங்களேன். ஏங்க, அதுக்கு முன்னாடி இத படிச்சிருங்களேன். அட, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. வைங்க, நீங்க அங்க போய் வைங்க, நான் எடுத்துக்கிறேன். போங்க. என்னங்க? ஏங்க, என்ன பரிசு சொல்லுங்க. அந்த பக்கம் திரும்பி கண்ணை மூடுங்க. உங்களா? என்னது அது?
பிரிச்சு பாருங்க. ஏய் சாரி பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு பிடிச்ச கலர். ஆ எங்க வாங்குனீங்க? வேறங்க, நம்ம செந்தில் கடையில தான். நானே உங்களுக்காக ரொம்ப நேரம் தேடி பார்த்து வாங்கினேங்க. இந்த சேலையை கட்டிக்கிட்டு நீங்க பாராட்டு விழாக்கு வாங்க. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து பாராட்டு விழா நடத்த போகுது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே உங்களை வாழ்த்தி பேச போறாங்க. இதை விட ஒரு மனைவியா எனக்கு வேற என்னங்க வேணும்? எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு பெருமையா இருக்கு. பத்தாததுக்கு நீங்க எனக்கு புது புடவையெல்லாம் வேற வாங்கி கொடுத்து என்னை இன்னும் ஹாப்பி ஆக்கிட்டீங்க. நான் கண்டிப்பா இந்த புடவையை கட்டிட்டு தான் பாராட்டு விழாக்கு வருவேன். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேலையை மாத்திட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. சரி ஓகே, ஆ. மறக்காம அந்த பேப்பர் எடுத்துட்டு போங்க. ஆ சரிங்க. ம்.